சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் லாக்அப் டெத் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வந்திருக்கு. ஆமாம், மரணம் இன்றைக்கி அந்த நீதிபதி வந்து இன்றைக்கி 6ஆம் தேதி ஏற்கனவே தண்டனை அறிவிக்கிறேன்னு சொல்லி தான் இன்றைக்கி அதுபடி தீர்ப்பை சொல்லிட்டாரு. அந்த 9 பேருக்கும் கிட்டத்தட்ட 10 பேர், அதில் ஒருத்தர் வந்து ஏற்கனவே இறந்துட்டார். ஸோ 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை அறிவிச்சிருக்காரு. அப்படியே தமிழ்நாடே பிரமிச்சு போன மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காரு நீதியரசர் முத்துக்குமரன். அவர் சொன்ன இது விளக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கே ஒரு மாதிரி என்னடா இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, நிராயுதபாணியாக இருந்தவங்களை போட்டு தாக்கியிருக்காங்க இரவு முழுவதும். இது வந்து சாதாரணமாக குற்றமாக கருத முடியாது. அதுபோக குற்றவாளிகள் அனைவரும் வந்து படித்தவர்கள், நல்லா அறிவு குன்றியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து இப்படி அனுப்பிட்டோம்னா மற்ற யாருக்கும் பயம் வராது. அதனால இவங்களுக்கு இரட்டை மரண தண்டனை கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட பேனா முனையை உடச்சிட்டாரு ஜெயராஜ் பெனிக்ஸ். அதுபோக மட்டும் இல்லாமல் இரட்டை மரண தண்டனை மட்டும் அல்லாமல் 1.48 கோடி, அதாவது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சொல்லி 1.48 கோடி அபராதம் விரிச்சிருக்காரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 6 வருட கால இடைவெளியில் நடந்த இந்த வழக்கில் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு. இனிமேல் இது மாதிரி ஒரு சாதாரண மனிதனை வந்து ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டாமல் இருக்கணும். அதாவது போலீஸ் வந்து அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும். போலீஸை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணி கொண்டு போகணும். இந்த கேஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த தீர்ப்பு மனதார நல்லதாக தெரியுது. நீங்கள் இந்த கேஸை எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள். இனிமேல் போலீஸ் யாரும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் நீதியரசர் முத்துக்குமரன் இந்த வகையிலான தீர்ப்பை வந்து அறிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.